மலைப்பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ரெட்வுட் ஃபாரஸ்ட்டு கலிஃபோர்னியாவில். அங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான மரங்கள் பாருங்கள், உயர்ந்த மரங்கள். அது இங்கே தான் அடிக்கடி தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. நிறைய மரங்கள்லாம் தீயில் எரிஞ்சு ஒரு மாதிரி எனக்கு பாருங்கள். பஸ்ஸில் கூட வரலாம் போகுதுங்க. நாங்கள் காரில் தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் உங்களுக்கு இன்றைக்கி சுற்றி காமிக்க போகிறேன். ரெட்வுட் ஃபாரஸ்ட், பிரம்மாண்டமான மலைக்காடுகள் பாருங்கள். எவ்வளோ பெரிய மரங்கள் பாருங்கள், வானுயர்ந்த மரங்கள். ஏப்பா, இங்கே இந்த மிருகங்கள்லாம் இருக்குன்னு போட்டிருக்கான். எதெல்லாம் பார்க்க முடியும் தெரியல. எவ்வளோ பிரம்மாண்டமான மரங்கள் பாருங்கள். திறந்த வனம், சூரிய ஒளி அப்படியே வருது. ரெட்வுட் ஃபாரஸ்ட், ரெட்வுட் ட்ரையல்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அருமையான மரங்கள் தான் எல்லாம் ஃபுல்லாக. நல்லா குளிர் அடிக்கி காமிக்கிறேன் ஒவ்வொன்றா என்னென்ன இருக்குங்கிறத போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதான் வந்திருக்கோம் இந்த ஃபாரஸ்ட் காடு. பிரம்மாண்டமான மரங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அப்படியேப்பா பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். அமேசிங், இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் தீக்கிரையாகி திரும்ப முளைச்சிருக்கு, திரும்ப தழுத்துருக்கு. நிறையா பெரிய பிரம்மாண்டமான மரங்கள்லாம் இருக்குது. இந்த காடு தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இங்கே தான் வந்திருக்கோம். மிருகங்கள் இருந்தாலும் பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்ப்போம் போக போக. மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அது தீக்கிரையாக இருக்குது, காட்டு தீயில். இந்த மாதிரி எல்லாம் இந்த பாருங்கள், இதுவும் தான் காட்டு தீயில் தீக்கிரையாகி திரும்ப தழுத்துருக்கு. இப்படி ஒவ்வொரு மரங்களும் பிரம்மாண்டமாக இருக்குது. கலிஃபோர்னியா காடுகள், பிரம்மாண்டமான அமெரிக்காவில் இருக்க கலிஃபோர்னியா காடு. காட்டு தீயில் எரிஞ்சு விழுந்த மரங்கள் இப்பவும் நிற்குது பாருங்கள். பிரம்மாண்டமாக இருக்குது மரங்கள்லாம், அவ்வளோ பெருசு. ஒன்று ஒன்றும் வானம் உயர்ந்த மரங்கள், பிரம்மாண்டமான காடு. இங்கே தான் வந்திருக்கோம் இன்றைக்கி. மரம் பாருங்கள், காட்டு தீயில் உருக்குலைஞ்சி நிற்குது. ஆனால் திரும்ப மேலே தழுத்துருக்கு. அவ்வளோ பெரிய மரம். இப்படி தான் நிறைய இந்த காட்டு தீயில் சேதமான மரங்கள் தான் இது. கலிஃபோர்னியா காட்டு தீ அடிக்கடி பேப்பரில் படிச்சிருக்கோம்ல, இந்த காடுகள் தான் கலிஃபோர்னியா ரெட்வுட்ஸ் காடுகள். பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி. இந்த காட்டில் இருக்கிற ஒரு பூச்சி பாருங்கள், ஒரு வினோதமான பூச்சி இந்த மரத்தில் இருக்குது. உயிரோடு தான் இருக்குது அந்த பூச்சி. இந்த மலைக்காட்டில், கலிஃபோர்னியா காட்டில், பிரம்மாண்டமான கலிஃபோர்னியா காடு அமெரிக்காவில். இதில் இருக்கக்கூடிய இங்கே தான் வந்தோம் இன்னும் சுற்றி பார்க்குறதுக்கு. தீயில் எரிஞ்சிருக்கு இந்த மரங்கள்லாம். இந்த பாருங்கள், இந்த பூச்சி இந்த மரத்தில் இருக்குது. அதையும் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மரம் பாருங்கள், எரிஞ்சிருக்கு. உள்ள பெரிய குடும்பமே இருக்கலாம், பெரிய வீடு மாதிரி உள்ள புகமாக இருக்குது. மரம் இன்னும் உயிரோடு தான் இருக்கணும், மேலே வரையும் இருக்குது பாருங்கள். எவ்வளோ உயரம், டேப்பா. உள்ள மிருகங்கள் தங்குறதுக்கு குகை மாதிரி உருவாகிருக்கு பாருங்கள். இதுதான் இயற்கையான அதிசயங்கள் தான் இது எல்லாமே. காலத்தை பற்றி தான் போட்டிருக்காங்க உள்ளேயும். ஃபுல்லாக பாருங்கள், காடுகள் எப்படி இருக்குது பாருங்கள். வனம், பிரம்மாண்டமான காடுகள் தீயில் சேதமாகிருக்கு.
ஆனால் இயற்கை அதை சரி செய்யுது. கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா சரி செய்யுது. அதுவே எவ்வளோ உயிரினங்கள்லாம் அது இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன வினோதமான பறவைகள் இதெல்லாமே இருக்குங்க. இயற்கை ஒரு பக்கம் இயற்கை மனுஷன் வச்சது இயற்கை வச்சது தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு, திரும்பவும் புதுப்பிக்குது. இந்த மலைக்காட்டில் ஒரு வித்தியாசமான ஜந்து பாருங்கள். விஷ ஜந்து என்னது இல்லை, இந்த மரத்துலேயும் இருக்குது பாருங்கள். ஒன்று மரத்துலேயும் ஒரு பிரம்மாண்டமான மரம், இவ்வளோ பெருசு பாருங்கள். ஃபோனை திருப்பி வச்சு காமிக்கிறேன், எங்கே வரையும் இருக்கு பாருங்கள். அவ்வளோ பிரம்மாண்டமான மரம். காட்டில் எரிஞ்சும் தன்னால் தணிஞ்சு பூச்சிகள், இந்த வித்தியாசமான பூச்சி அமெரிக்க காட்டில் இங்கேயும் பாருங்கள். வித்தியாசமான பூச்சி மரத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ தான் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த காட்டுக்கு வந்த பிறகு. பாருங்கள் எவ்வளோ அடர்ந்த மரங்கள் தீயில கருகி தன்னால் கரிஞ்சு போய் நிற்கு. சிலர் தடுத்துருக்கு, சிலர் பட்டுருக்கு. கலிஃபோர்னியாவின் பிரம்மாண்டமான ரெட்வுட்ஸ் காடுகள் எப்படி இருக்குது பாருங்கள். பாரதி சொன்ன மாதிரி வெந்து தணிந்த காடுகள் இந்த மாதிரி வெந்து தணிஞ்சிருக்கு. இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய குகை இருக்குது பாருங்கள் இந்த மரத்தில். இது ஒரு மரம் பாருங்கள், மேலே வரைய மேலே தழுத்துருக்கு, கீழே குகை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வித்தியாசமான பறவை இருக்குது பாருங்கள் காட்டில். அங்கே விட்டு ஒரு வித்தியாசமான மூலிகை செடி பாருங்கள். இப்படி பூத்துருக்கு பாருங்கள். காடு கலிஃபோர்னியா காடு, ரெட்வுட்ஸ் காடுன்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் அடர்ந்த வனப்பகுதி. இங்கே தான் வந்தோம், வந்து ஒரு ரவுண்டு சுற்றியாச்சு, நிறையா பார்த்தாச்சு, எடுத்தாச்சு, கிளம்ப போகிறோம். நல்லது, வண்டி வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தெளிவாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள். அழகாக சூப்பராக போய்கிட்டு பாருங்கள். தெளிஞ்ச நீரோட இன்னொரு காடுகள் நடு மத்தியில். இங்கெல்லாம் சின்ன மரமாக தான் இருக்கலாம், மரம்லாம் எரிஞ்சிருக்கு, தீயில் எரிஞ்சு கரிஞ்சிருக்கு. நீரோட தெளிஞ்ச நீரோட மரம் இவ்வளோ பெரிய மரம் உளுந்து கிடக்கு பாருங்கள். எரிஞ்சதில்ல ஊற்று பாருங்கள், அழகாக தெளிஞ்சு நோய் ஊற்று மழை தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. பிரம்மாண்டமான மலை. அழகாக தெளிஞ்ச நீரோட ஒரு சிட்டுக்குருவி பாருங்கள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த வனத்தில் ஒரு குருவி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக. வாங்க வாங்க வாங்க. காணும் ஆளுங்களே இல்லை. இப்போ பாருங்கள் நிறைய ஆளுங்க வந்துட்டாங்க பாருங்கள். இந்த இதை பார்க்குறதுக்கு நிறையா இந்த காட்டுக்கு வந்துட்டாங்க. மரத்தில் தீப்பிடிச்சி எரியும் போது ஏதோ ஒரு உயிரினம் அப்படியே மரத்தோடு சேர்ந்துருந்துருக்கு, அதுவும் எரிஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே கரடி மாதிரி இருக்கு அநேகமாக பார்க்குறதுக்கு. குரங்கு கிடையாதுங்க, கரடி தான் உண்டு காட்டில். கரடி தான் நினைக்கிறேன். எப்படி இருக்கும், அப்படி கரிஞ்சு போய் இருக்கு பாருங்க, மரத்தோட மரமாக சேர்ந்து. அப்போ எவ்வளோ பெரிய வனம், எவ்வளோ பெரிய மரம் தீப்பிடிச்சி இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய காடு. ஆளுங்க வந்துட்டாங்க பாருங்க, நிறையா போய்கிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக. ஆமாம்,
மலைப்பகுதியில் ரெட்வுட்ஸ் போட்டிருக்கான். ஆனால் நம்ம ஊர் ரெட்வுட்ஸ்னால் செம்மரம் இல்லை, இது வேறு மரம். காட்டு தீயில கீழேலாம் எரிஞ்சிருக்கு பாருங்கள், கீழே எரிஞ்சிருக்கு. இந்த மேலே இன்னும் உயிர் இருக்குது, முளைச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ பெருசு, பிரம்மாண்டமான 8 தூரம் வரையும் எடுக்கிறேன். அவ்வளோ பெருசு மரம். 1 2 3 4 மரம் சேர்ந்து நிற்குது. 4 5 இவ்வளோ பெருசாக இருக்குது.